ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ காட் கேம் கடவுளின் விளையாட்டு எபிசோட் ஆட பார்க்கலாம். போன எபிசோட் கடைசியில அந்த தடியன் நினைச்சிருந்தா நம்ம ஹீரோவை தலை நசுக்கியே கொண்டிருக்கலாம். ஆனா பழி வாங்கி என்ன பிரயோஜனம்? அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தான் செத்துட்டாங்கல்ல. இதுக்கு மேல நான் அந்த கேம் விளையாட மாட்டேன்டா, நீங்களே பாத்துங்கடா, போதுண்டா எனக்கு இந்த கேம் அப்படி சொல்லிட்டு அவனை விட்டு கொடுத்து செத்துருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த செத்து போன தடியனோட சீட் எடுத்து பார்த்தா அவனோட பேரு டோரோஸ் பெர்னாண்டஸ். அவனுக்கு 33 வயசு, வாழ்க்கை ஃபுல்லா தனிமையாவே இருந்தவன், அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தேடிட்டே இருந்திருக்கான் அப்படின்னு போட்டுக்குமா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ மன்னிச்சிடுறா, உன்ட்டு இருந்து நான் எல்லாத்தையுமே பறிச்சுட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமா சொல்லிட்டு இருக்கும்போது அங்க அந்த சொங்கி இருப்பான் பாத்தீங்களா, அவனை பார்த்து நம்ம ஹீரோ கேப்பான், ஏய் சொங்கி, என்னடா நீ பாட்டுக்கு சும்மா இருக்கிற, ஒண்ணும் பண்ண மாட்டேற, என் கூட சண்டை போடுவியா இல்லையா? ஆமா என்ன பிரச்சனை? அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தானே ஏதோ கடவுள் கூட டீல் போட்டிருக்கேன்னு, என்ன டீல் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த சொங்கி சொல்லுவான், அதுவா, அது என்ன டீல் தெரியுமா? உங்க எல்லாத்தையுமே என் கையாலே கொள்ளணும்டா, அதுதான்டா என்னோட டீலு அப்படி சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான் நம்ம ஹீரோவை. டக்குன்னு பார்த்தா கையில ஆக்டோபஸ் பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஆக்டோபஸ் பொம்மை கிட்ட கேட்பான், ஆக்டோபஸ் இங்க இருக்க 2 பேர் ஸ்ட்ராங்கா வீக்கா அப்படின்னு கேட்க அந்த ஆக்டோபஸ் பொம்மை இவங்க வீக்கா இருக்காங்க அப்படி சொல்லுவான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் ஐராவும் என்ன பொம்மை பேசுது அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். அப்ப அவன் சொல்லுவான் பாருங்க அந்த சொங்கி பைய, இது ஒரு கடவுள் மாதிரிடா, இதுகிட்ட அதிக பவர் இருக்குது, இது உங்களுக்கு இல்யூஷன் எல்லாம் கொண்டு வரும் பாக்குறீங்களாடா? ஆமா ஆக்டோபஸ், இங்க 2 பேர்ல யார் ஸ்ட்ராங்கானவங்க சொல்லு அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ஆக்டோபஸ், இந்த இருக்கான் பாரு ஹீரோ, அவன் தான் ஸ்ட்ராங்கானவன் அப்படி சொல்ல அதை கேட்ட அந்த சொங்கி பையன், என்னது இவன் ஸ்ட்ராங்கானவனா? நான் அந்த ஐராவை தான் ஸ்ட்ராங்கானவன் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆக்டோபஸ் கையில சின்ன பொம்மை மாதிரி இருந்தது பாத்தீங்களா, அது ஒரு பயங்கரமான இல்யூஷனை உருவாக்கி பெரிய சைஸ் ஆக்டோபஸா உருவாகிட்டு அந்த ஐரா பொண்ணை அப்படி சுத்தி வலிச்சு கண்ட்ரோல் பண்ற மாதிரி காட்டும். அப்புறமா நம்ம ஹீரோட அக்காவை கண்ட்ரோல் பண்ற மாதிரி காட்டும். இந்த மாதிரி இல்யூஷன் எல்லாத்தையுமே காட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்னடா முட்டாத்தனா பண்ற முட்டா பையல அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான் பாருங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட சோல்டர்ல ஒரு புல்லட் வந்து அடிக்கும். என்னடா புல்லட் வந்து அடிக்குது? நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா ஐரா பொண்ணு அந்த ஆக்டோபஸ் ஃபுல்லா அதோட கண்ட்ரோல் எடுத்துக்கும். கண்ணை பாருங்க அப்படி இருட்டா இருக்கும். அப்புறமா ஐரா என்ன செய்வா, அவ கண்ணை எடுத்து அவ தலையில வச்சிருவா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, ஏ ஐரா வேண்டாம், என்ன பண்ணிட்டு இருக்க, உன் கண்ட்ரோல் இழக்காத அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அவ தலையிலே வச்சுட்டு சுடலான்னு பாப்பா பாருங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு போய் ஐராவோட கையை பிடிச்சி தடுத்து நிப்பாட்டிடுவான். ஆனா இருந்தாலுமே ஐரா அந்த ஆக்டோபஸோட கண்ட்ரோல்ல தான் இருக்கிறா, கண்ணை பார்த்தாலே தெரியுமா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, ஏ ஐரா என்ன பண்ணிட்டு இருக்க தெளிவாக்குன்னு சொல்லுவான். இருந்தாலும் அவளுக்கு கேட்காது. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ கையை முறுக்கிட்டு ஓங்கி ஒரு குத்துடுவான் பாருங்க ஐராவை. அவ்வளவுதான், அவன் மயங்கி விழுந்துருவா. நம்ம ஹீரோ, மன்னிச்சு ஐரா, உனக்கு இப்படி நடந்திருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்க அந்த பக்கம் அந்த சொங்கி இருக்கான் பாருங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு, டே பரவாயில்லையே, நீ என்ன ரொம்ப நல்லவனா இருக்க, நீ நல்லவன் கிடையாதே, உனக்குள்ள ஒரு கெட்டவன் இருப்பானே அந்நிய, அந்த அந்நியனை வெளியே கொண்டு வாடா, ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவோ, என்னது எனக்குள்ள ஒரு அந்நியன் இருக்கானா, அப்படின்னா அவனுக்கு அது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அந்த சாரா பொண்ணு தோத்தப்ப கூட நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சிருப்பான் பாருங்க. அதெல்லாம் ஏன் நடக்குது நம்ம ஹீரோக்கே தெரிஞ்சிருக்காது. அதை தான் அந்த சொங்கி பைய சொல்றான், உனக்குள்ள ஒரு அந்நியன் இருக்கான்டா, அவனை கொண்டு வா, அவனை நான் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆக்டோபஸ் நம்ம ஹீரோவை ஒரு இலியூஷனுக்குள்ள தள்ளுது. நம்ம ஹீரோ அப்படி டார்க்கான ஒரு இடத்துல கீழே விழுவான். பார்த்தா அங்க அவ அப்பா அம்மா அவனும் சின்ன பையனா இருப்பான். அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல பார்த்தா அவங்க எல்லாருமே ரத்த வளத்துல இறந்து போய் கிடப்பாங்க. நம்ம ஹீரோ கண்ணுல இருந்து கண்ணீரா வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ ஏன் அழுறான்னு அவனுக்கே தெரியல. அப்புறம் டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்தா நம்ம ஹீரோ கேட்பான், ஏ என்ன பண்ணிட்டு இருக்க, அது என்னோட ரியாலிட்டியா இல்ல நீ எதுவும் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு அவன் சொல்லுவான் பாருங்க அந்த சொங்கி பைய, அது ரியாலிட்டியா இல்லையான்னு உன் மூளைக்கு தெரியலனாலும் உன்னோட உடம்புக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோட உடம்பு அப்படி நடுங்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தா டக்குன்னு உள்ள இருந்து அந்நியன் வெளியே வருவான் பாருங்க. சும்மா வேற லெவல்ல ஆறா, சும்மா பட்டைய கிளப்பும். இப்ப நம்ம ஹீரோவோட இன்னொரு கேரக்டர் தான் வெளியே வந்திருக்கு. இப்ப நம்ம ஹீரோ அந்நியனாவே மாறிட்டான். அப்ப நம்ம ஹீரோ அந்த சொங்கி பையில பார்த்து கேட்பான், டேய் எதுக்குடா என்ன வர வச்ச, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க அதை பார்த்து சொங்கி பைய, ஏ சூப்பரா வந்துட்டியா, உனக்காக தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு வழியா வந்துட்டியா அப்படி சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அந்த ஆக்டோபஸ் அப்படியே பல்ட்டி அடிச்சிரும். ஹீரோ பார்த்து அந்த ஆக்டோபஸ் சொல்லும், நீ என்னோட சாம்பியனா மாறியா, நம்ம 2 பேரும் டீல் போட்டுக்கலாமா அப்படி சொல்ல அதை பார்த்துட்டு சொங்கி பைய, ஏ என்ன சொல்ற, இப்படி பல்ட்டி அடிக்கிற, இதெல்லாம் நம்ம டீல்லே இல்ல பாக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ அந்த ஆக்டோபஸ் கிட்ட சொல்லலாம் பாருங்க, வாங்கூட டீல்லாம் போட முடியாதுடா, நீ எனக்கு ஒரு மெமரியை காட்டினியே, அதை நீ காட்டிருக்க கூடாது, ரொம்ப தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல அந்த ஆக்டோபஸ் சொல்லும், நான் அதை உன் மெமரில இருந்து அழிச்சிட்டேன்னு நினைச்சேன், அது அப்படியே இருக்குதா, இது எப்படி சாத்தியம் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த கண்ணா பாடுறா, இது கடவுள் கொடுத்த கண்ணு, அந்த கடவுளோட சாம்பியன்ரா நானு, அவன் என் மேல பெட்டு கட்டியிருக்கான்,
நான் அதை வச்சுதான் இங்க எல்லா கேமையும் விளையாட போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை கேட்ட அந்த ஆக்டோபஸோ, முட்டா பயலே என் கூட டீல் போடவே ஒத்துக்க மாட்டியா, உன்னை சாகடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, சொங்கி பயலே அவனை கொல்லுடா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ என்னது அவன் என்ன கொள்வானா, அதுக்கு முன்னாடி நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வெப்பனை வச்சுட்டு வேகமா அவனை அடிக்கிறதுக்கு ஓடி வருவாரு பாருங்க. அந்த ஆக்டோபஸ் பாலைவன இல்யூஷன் மாதிரி உருவாக்கிரும். நம்ம ஹீரோ அந்த இல்யூஷன் எல்லாத்தையுமே கடந்துட்டு வர, ஒரு பெரிய ட்ரெயின் மாதிரி ஒரு இல்யூஷன் கொண்டு வர, நம்ம ஹீரோ அந்த ட்ரெயின் எல்லாத்தையுமே ஒட்டச்சிட்டு ரியாலிட்டிக்குள்ள வந்துருவான். அப்புறமா டக்குன்னு நம்ம ஹீரோட அம்மா மாதிரி ஒரு இல்யூஷனை கொண்டு வந்துருமா. நம்ம ஹீரோ ஐயோ அம்மாவா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படி நிப்பான். அப்படின்னு பார்த்தா இதுவும் இல்யூஷன் தானே எனக்கு தெரியும்ட்டு அவங்க அம்மாவோட இல்யூஷன் தலையவே துண்டா வெட்டிடுவான். அதை பார்த்துட்டு இங்க சொங்கி பயலுக்கு ஷாக் ஆயிரும். அப்புறமா பார்த்தா அந்த ஆக்டோபஸ் இருக்கு பாருங்க, அந்த சொங்கி பயலையே அப்படி ஃபேக்கா நிறைய இல்யூஷன் மாதிரி கொண்டு வந்துரும். அந்த இல்யூஷனா நிற்கும் பாருங்க, ஃபேக் க்ளோன் மாதிரி. அங்க இருக்க அந்த சொங்கி பையன் சொல்லுவான், என்னடா உங்க அம்மாவோட தலைவே வெட்டிட்டியா, க்ளோனுன்னு தெரிஞ்சுதான் வெட்டினியா இல்ல அந்த அன்னியன் வெட்டிட்டானா, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அங்க இருக்க அந்த க்ளோன் எல்லாத்தையுமே சும்மா வெட்டி வீசிட்டு இருப்பான். என்னடா எல்லாமே ஃபேக்கா, பயந்தாங்கோலி, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது, ஆட்டம் சூடு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அன்னியனாவே மாறிட்டான். அங்க இருக்க க்ளோன் எல்லாத்தையுமே சும்மா அடிச்சு வெட்டி வீசிட்டு இருப்பான் பாருங்க. அப்புறம் ஒரு ஒளிவட்ட மாதிரி தெரியும், அந்த ஒளி வெளிச்சம் வரும் பாத்தீங்களா, அட்டாக் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த மேஜிக் லைட் தெரிய, அதை நோக்கி பிடிச்சி அவனை பிடிச்சி தரையில ஓங்கி அடிப்பான் பாருங்க தலையை வச்சு. அவ்வளவுதான் சிக்கிட்டான், இவனை கொண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வெப்பனை வச்சு ஒரு குத்துவான் பாருங்க. பார்த்தா அதுவும் க்ளோன் தான். நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியாது, இந்த லைட்லாம் தெரிஞ்சது அப்ப எப்படி இவன் க்ளோனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. பார்த்தா அந்த சொங்கி பையன் ஐரா இருக்கா பாருங்க, அவ தலையில அவளோட கண்ணைய வச்சுக்கிட்டு, இங்க பாரு நான் உன்னோட ஃப்ரெண்டை கொண்டுருவேன், ஒழுங்கா என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, டே நீ எவ்வளவு ஒருத்தைய கொண்டா நான் உன்னை விட்டுருவானா, பைத்தியக்கார பையில, நீ தான்டா சொன்ன லியோவை பார்க்கணும் பாரு, அதான் வந்துட்டேன்ல லியோ கிட்ட மோதுனா உனக்கு என்ன ஆகும் தெரியும்லடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வெறித்தனமா பேச, அதை பார்த்து சொங்கி பையன் மிரண்டு போயிடுவான். ஐயோ பார்த்திவனா இருந்தா ஒருத்த போதும், அதுவே லியோவா இருந்தா ஒரு ஊரே வந்தாலும் பார்த்தாதே. இவன் அவங்க அம்மா இல்யூஷனா வந்த போதே கொஞ்சம் கூட யோசிக்காம தலைய வெட்டினவன், அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொங்கி பைய யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவான், உன் கதை முடிஞ்சதுடா, அவ்வளவுதான், முதல்ல ஒன்ன வெட்டுறேன், அப்புறம் கையில அந்த ஆக்டோபஸ் பொம்மை இருக்கு பாரு அதை வெட்டுறேன், ரெண்டு பேரையும் துண்டு துண்டா வெட்டி சூப் வச்சு குடிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிரட்டிட்டு கையில அந்த வெப்பனை ஈட்டி மாதிரி எரியதுக்கு ரெட்டியா இருப்பான் பாருங்க. அந்த சீனு சும்மா வெறித்தனமா இருக்கும். அப்படியே எரிஞ்சு அவன்ல கொள்ளலான்னு போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க அம்பி இருக்கான் பாத்தீங்களா, அவன் வெளியே வந்துட்டு கழுத்து பிடிச்சிடுவான். நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சிட்டு, டேய் நீ அப்படி பண்ணக்கூடாது, என் ஃப்ரெண்டை நான் அவனை கொல்ல விட மாட்டேன்டா, அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். ரெண்டு பேருக்குள்ள ஒரே சண்டை நடக்கும். நம்ம அம்பி ஹீரோ அண்ணியன் கிட்ட, டே என்னடா பண்ணிட்டு இருக்க, அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நல்ல வந்துருமா, உன்ன மாதிரி பைத்தியக்காரமெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அண்ணியன் கூட சண்டை போட, அதுக்கு அண்ணியன் நம்ம ஹீரோ அம்பி கிட்ட, டேய் இது என்னோட உடம்பு, எனக்கு என்ன தோணுதோ நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணியன் கண்ட்ரோல் எடுத்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு அந்த சொங்கி பையில கொள்ளலான்னு போயிட்டு இருப்பான் பாருங்க. அந்த சொங்கி பைய சிரிச்சிட்டு இருப்பான், என்னடா உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா, சரி உங்களுக்கு ரெண்டு சான்ஸ் தான், ஒன்னு உங்க ஃப்ரெண்டோட சேர்த்து என்ன கொள்ளணும், இல்ல அப்படியே விட்டுறணும், நான் இந்த கேம்ல ஜெயிச்சுட்டு போயிருவேன் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லுவானா. அதை கேட்டு நம்ம ஹீரோ, இல்ல தம்பி அப்படிலாம் நடக்காது, வாய்ப்பே கிடையாது, ஓசாவி என் கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்க சின்சான் வருவான் பாருங்க. அவனோட ஸ்குவாட வச்சு நெருப்பு கொண்டு வந்து அவனை ஒரே அடி சொங்கி போயில அவன்கிட்ட இருந்து நம்ம ஐராவை தூக்கிட்டு இந்த பக்கம் வந்துருவான் நம்ம சின்சானு. அப்படி இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் பாப்பா அங்க ரெண்டு பேர் செத்து கிடப்பாங்கல்ல, பரவாயில்ல ரெண்டு பேரும் பிஸியா இருந்திருக்கீங்க போல இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம சின்சானு ஹீரோவும் ஒன்னா நிப்பாங்க பாருங்க. அங்க அந்த சொங்கி பையிலோ யாரா அவன் புதுசா வேற வந்திருக்கானா, சரி நான் யாருன்னு உங்களுக்கு காட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணுவான் பாருங்க. நம்ம ஹீரோ சின்சான் கிட்ட, நீ போய் கொடியேடு, நான் இவனை கொல்றேன், அவன் கண்ணை மட்டும் பார்க்காத, அவன் கண்ணை பார்த்த நீ இல்யூஷனுக்குள்ள போயிருவ அப்படி நம்ம ஹீரோ சின்சான் அலர்ட் பண்ணிட்டு இருக்க. அப்ப சின்சான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு மிரண்டு போயிருவான், யாரா அவன், இதுக்கு முன்னாடி என் கூட இருந்தான் அந்த சின்ன பையன், அவனா இவன், ஆரா ரொம்ப பயங்கரமா இருக்கு, இவனோட பவர் இப்போ ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படி சொல்லி சின்சான் மெய் மறந்து பார்த்துட்டு அப்புறமா அவனோட ஸ்வாட்ல நெருப்பு கொண்டு வந்து அங்க இருந்து நம்ம ஐரா பொண்ணையும் தூக்கிட்டு கொடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவான் பாருங்க. அவன் இருக்கான் பாருங்க அந்த சொங்கி பைய, டக்குன்னு அந்த கண்ணை வச்சு சுற்றுவான். நம்ம ஹீரோ குறுக்க பூந்து அந்த புல்லட்டே ரெண்டா வெட்டிடுவாரு. அதை பார்த்துட்டு சின்சானு, என்னடா அவன் புல்லட்டே வெட்டிட்டானா, அவ்வளவு ஸ்பீடா இருக்கானா அவன் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கொடி எடுக்கிறதுக்காக கொடியை பார்த்து ஓடிட்டு இருப்பான் பாருங்க சின்சானு நம்ம ஐரா பொண்ணை தூக்கிட்டு. அப்ப பார்த்தா அந்த சொங்கி பைய நிறைய குளோனை உருவாக்கிட்டு துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடா போய் இருக்கிற எல்லா புல்லட்டையும் சும்மா வெட்டி வீசிட்டு இருப்பான் பாருங்க, செம்ம கெத்தா. அதை பார்த்துட்டு இந்த ஆக்டோபஸ், யாரா அவன், இவன் புல்லட்டோட ஸ்பீடையே கணிச்சு வெட்டுறானா, இவனோட கண்ணு பவரை வச்சு இவனால ஃபியூச்சரை பார்க்க முடியும்டா அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுட்டு சொங்கி பையலோ, என்னது இவனால ஃபியூச்சரை பார்க்க முடியுமா,
என்னடா இது புதுசா இருக்குது அப்படி சொல்லிட்டு அது சொங்கி பையன் மிரண்டு போயிருவான். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ ஏதோ ஒரு இல்யூஷனுக்குள்ள போன மாதிரி இருக்கும். அந்த அன்னியன் ஹீரோ நிக்க பார்த்தா அங்க அம்பி ஹீரோ தான் நிக்கிறான். அதை பார்த்துட்டு அன்னியன் சொல்லுவான், டேய் என்னடா பண்ற, உன்னெல்லாம் நம்பி என்னோட உடம்பு கொடுக்க முடியாதுடா, நான் ஜெயிச்சாகணும், நீ பாட்டுக்கு சண்டை போட்டு தோத்துட்டேன்னா நான் செத்து போயிருவேன், எனக்கு இந்த உடம்பு வேணும்டா அப்படி சொல்லிட்டு அன்னியன் சொல்ல, அதை கேட்டுட்டு அம்பி சொல்லுவான், என்னால முடியும், நானே கண்டிப்பா அவனை தோக்கடிச்சிருவேன், என்ன நம்பு, என்னோட உடம்பு என்கிட்டே கொடு அப்படி சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டுட்டு அந்த அன்னியனும் சரி சரி கொடுத்து தொலைறேன், ஆனா முக்கியமான ஒரு ரகசிய பவர் உங்ககிட்ட இருக்கு, அதை சொல்லி தொலைறேன், அதை கத்துக்கிட்டு ஒழுங்கா சண்டை போட்டு ஜெயிக்கிற வழியை பாரு, நீ செத்துறாதரா அப்படி சொல்லிட்டு அந்த அன்னியனு நம்ம ஹீரோ அம்பிக்கிட்டே உடம்பு கொடுத்துரும். நம்ம ஹீரோ நிப்பான் பாருங்க, சுத்தி அந்த குளோனு சொங்கி பைய அவன் கண்ணை வச்சுட்டு சுத்தி நிக்க அந்த ஆக்டோபஸ் பயங்கரமா நிக்கும். அவன் இருக்கான் பாருங்க குளோன் பையன், கண்ணை வச்சுட்டு வரிசா ஃபயர் பண்ண புல்லட் பயங்கரமா வரும். நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே போவான், இது எல்லாமே குளோனா தான் இருக்கும், ஒன்னே ஒண்ணுதான் உண்மையா இருக்கும், நான் அதை கண்டுபிடிச்சு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா அட்டாக் பண்றதுக்காக கிட்ட போவான் பாருங்க. கிட்ட போன உடனே அவன் இருக்கான் பாருங்க, நான் குளோனை மாத்திடுறேன், நான் வேற ஒரு குளோனுக்கு போறேன்டா அப்படி சொல்லிட்டு மாற அந்த ஆக்டோபஸ் வேண்டாம்டா மாறாத, அவனை அட்டாக் பண்ணிடுவான் வேண்டாம் சொல்லிட்டு இருக்க, டக்குன்னு மாறிடுவான். அங்க இருக்கிறது குளோனு, நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்தது குளோனு, அந்த பக்கம் ஒரிஜினல் இருக்குமா, நம்ம ஹீரோ டக்குன்னு கண்டுபிடிச்சிருவான். அந்த கண்ணுல இருந்து வெளிச்சம் போகும் பாருங்க, அது காட்டிடுமா, டேய் மாட்டிக்கிட்டதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட வெப்பனை அப்படி தூக்கி வீசுவான் பாருங்க. அது சும்மா சோண்டு வேகமா போய் அந்த சொங்கி பையில அட்டாக் பண்றதுக்காக போவோம். அப்ப அந்த சொங்கி பையன் யோசிப்பான் பாருங்க, முட்டா பையன் இவன் வெப்பனையே தூக்கி வீசிட்டானா, அது வரதுக்குள்ளேயே நான் என்னோட பாடியை சுவிட்ச் பண்ணிக்குவேன், இன்னொரு குளோனா மாறிட்டு போயிருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு குளோனா மாறிட்டு போக, அதை பார்த்துட்டு ஆக்டோபஸ் டே வேண்டாம் அப்படி மட்டும் பண்ணாதா அப்படி சொல்லிட்டு இருக்க, அதை கேட்காம மறுபடியும் அந்த குளோனா மாறிடுவான். அந்த தூக்கி வீசினா பாருங்க நம்ம ஹீரோ அந்த வெப்பனு, அது குளோனு, அந்த குளோன் மேல பட்டுரும். பார்த்தா டக்குன்னு மூஞ்சிலே ஒரு குத்து விழும் பாருங்க. நம்ம ஹீரோ ஒரிஜினல் இருக்கான் பாத்தீங்களா சொங்கி பைய, அவனோட மூஞ்சிலே ஓங்கி ஒரு குத்து விட்டுருவான். அதை பார்த்துட்டு யோசிப்பான், எப்படி எப்படி அப்படின்னு யோசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம ஹீரோ வீசும் போது அவன் குளோனா மாறுவான்னு தெரியும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான், ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஃபியூச்சரை பார்க்க முடியும்ல, அதனால நம்ம ஹீரோ அவனோட வெப்பனை தூக்கி வீச அவன் கரெக்டா குளோனை அங்க விட்டுட்டு அவனோட ஒரிஜினல் பாடியை வேற பக்கம் கொண்டு போயிருப்பான். அதை நம்ம ஹீரோ கரெக்டா பார்த்துட்டு அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுவான். அதை யோசிச்சுக்கிட்டு அந்த சொங்கி பையிலும் இவன் ரொம்ப புத்திசாலி தான் போல, இவனால ஃபியூச்சரும் பார்க்க முடியும் போல அப்படின்னு சொல்லிட்டு சாக்க நவனில் இருப்பான். டக்குன்னு பார்த்தா அந்த ஆக்டோபஸ் டே எந்திரா குளோனா மாறுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அந்த ஆக்டோபஸ் அப்படி பிடிச்சி கையில இருந்து பிரிச்சு எடுத்துருவான். எடுத்துட்டு சும்மா கெத்தா நிக்க சொல்லுவான் பாருங்க நம்ம ஹீரோ அந்த சொங்கி பையில பார்த்துட்டு, டேய் நீ உண்மையாலுமே ஒரு நல்ல ஆப்னண்ட் தான்டா, நீ ரொம்ப பவர்ஃபுல்லான எதிரி தான், சரி நம்ம வாய்ப்பு இருந்தா அடுத்த ஜென்மத்துல பாக்கலாம், இப்ப நீ சாகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட வெப்பனை வச்சுட்டு ஒரே போடு, அவ்வளவுதான் அந்த சொங்கியோட கதை அங்கேயே முடிஞ்சிடும். நம்ம ஹீரோ சும்மா கெத்தா நின்றுட்டு இருப்பான். அப்ப சிங்சான் இருப்பான் பாருங்க, அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒரு வழியா நம்ம ஜெயிச்சிட்டோமா, இந்த கேம் முடிஞ்சது, நம்ம 3 பேரும் உயிரோட தான் இருக்கோம் அப்படி சொல்லிட்டு இருப்பான். சரி பயப்புல நல்லதா சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு பாத்துட்டு இருந்தா அப்பதான் சிங்சானுக்கு ஞாபகம் வரும், அந்த மங்கி கிங் சொல்லிருப்பான் பாத்தீங்களா, உன்னோட ஃப்ரெண்டு ஐராவை நீ கொல்லணும் அப்படி சொல்லிருப்பான்ல, அது ஞாபகத்துல வந்துரும். ஆமால நான் அவளை கொல்லணும்ல, எப்படி கொள்றது அப்படி சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இப்பதான் நம்ம ஹீரோ ஒரு பெரிய சண்டையை முடிச்சான் மறுபடியுமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சைஸ் மாதிரி பறந்து வந்துட்டு, இந்த 3வது ரவுண்ட நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க தான் வின்னர் அப்படி சொல்லிட்டு போயிருமா. அப்ப வருவான் பாருங்க மக்கி கிங், டக்குன்னு அங்க வந்து ஜம்ப் பண்ணிட்டு, ஆஹா ஜெயிச்சிட்டீங்களா, சரி சரி அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கதவை கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம ஹீரோவை உள்ள போன்னு சொல்ல, நம்ம ஹீரோ அந்த கதவு கிட்ட வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் பாப்பான், ஆமா சிங்சானையும் ஐராவையும் எங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த மங்கி கிங்கி என்ன காணுமா, நீயே போய் தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விடுன்னு பார்த்தா கதவை திறந்து நம்ம ஹீரோ மட்டும் உள்ள தள்ளி விட்டு கதவை பூட்டிடும். நம்ம ஹீரோ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் நின்னுட்டு பார்த்தா அங்க அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் இருப்பான். அவன் வந்துட்டு வந்துட்டியா, நல்ல வேலை எனக்கு தெரிஞ்ச நீ வந்த, இங்க தனியா இருந்தாப்பா போர் அடிச்சது, நீ எப்படியும் 3வது ரவுண்டு ஜெயிச்சுட்டு வந்துடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பான் பாருங்க. அவங்க 2 பேரும் தான் நிப்பாங்க. அங்க ரூம் ஃபுல்லா வெள்ளையா இருக்கும், நடுசுல ஒரு சின்ன டேபிள் மாதிரி இருக்கும். அப்ப டக்குன்னு இன்னொரு கதவை திறந்துட்டு உள்ள இருந்து யாரும் வருவாங்க. யாருன்னு பார்த்தா 3வது ரவுண்ட்ல முதல்ல ஒருத்தன் தனியா போனான் பாத்தீங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தன், மண்டையில அந்த கொம்பு வச்ச ஹெல்மெட்டை போட்டவன், அவன் வராங்க தனியா ஜெயிச்சுட்டு. நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு, இவனடா தனியா போய் 3வது ரவுண்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டானா, இவன் உண்மையாலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. இன்னொரு கதவை திறந்துட்டு அதுக்குள்ள இருந்து யாரோ வருவாங்க. யாருன்னு பார்த்தா அது ஒரு பொண்ணு, அவ கண்ணு பாருங்க ப்ளூ கலர் இருக்குது. அவ இங்க வந்துட்டு, நம்ம ஆல்ரெடி அடுத்த ரவுண்டுக்கு வந்துட்டோமா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோ கேட்பான், ஆமா எதுக்கு நம்ம டீம்ல இருந்து எல்லாத்தையுமே பிரிச்சு தனியா போட்டாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன், ஒருவேளை நம்ம எல்லாத்தையுமே ஒரே டீமா வச்சு விளையாடணும்னு நினைக்கிறாங்களா என்னவோ அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது மங்கி கிங் இருக்கான் பாருங்க, அவன் மேல இருந்து ஏதோ போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு வர மாதிரி டம்முன்னு ஓபன் பண்ணி அந்த டேபிள் மேல குச்சிட்டு சொல்லுவான், ஆஹா வாங்க எல்லாம் ஜெயிச்சவங்க வந்துட்டீங்களா,
இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கேம் தர போறேன். இது ஒரு போனஸ் கேம். இதுல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க என்னோட சாம்பியனா மாறுவாங்க. நம்ம டீல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மங்கி கிங் கையில ஒரு கண்ணு எடுத்து அதுல 3 புல்லட்டை போட்டுட்டு சொல்லும் பாருங்க. இந்த கார்டு கேமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அறிவு, திறமை, பவர் இதை பொறுத்து தான் இருக்குது. நீங்க அதுல ரொம்ப சூப்பரா இருந்தீங்கன்னா நீங்க இந்த கார்டு கேம்ல ஜெயிக்கலாம். ஆனா இப்ப நம்ம விளையாட போற விளையாட்டுக்கு அது எதுவுமே முக்கியம் கிடையாது. அதுக்கு லக்கு மட்டும்தான் முக்கியம். அந்த லக்கு உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாமா? லக் இருக்கிறவன் பொழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை வச்சுட்டு பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கும் பாருங்க மங்கி கிங். அப்படியே கட் பண்ணா கடவுள் இருக்க இடத்த காட்டுறாங்க. ஆமாங்க, நம்ம ஹீரோ கிட்ட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நான் தான் கடவுள், இது எனக்காக தான் நடக்குது, இது எல்லாமே நான் தான் பண்ணேன், இது சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஒரு கடவுள் சொல்லியிருக்கும் பாத்தீங்களா? அந்த கடவுள் இருக்க இடத்த காட்டுறாங்க. அங்க அந்த கடவுள் மட்டும் இல்லங்க, எல்லா ஊரு கடவுள் இருக்காங்க. எகிப்து கடவுள், இந்தியன் கடவுள்ன்ற மாதிரி எல்லா கடவுளும் அங்க இருக்கிறாங்க. அங்க அந்த அழிவின் கடவுள் ஒரு பொண்ணு இருப்பா பாத்தீங்களா? அவ அங்க வந்து இருப்பா. அப்ப அந்த கடவுள் இருக்காங்க பாருங்க, ஒரிஜினல் கடவுள். அந்த அழிவின் கடவுள்கிட்ட சொல்லுவாங்க பாருங்க, இங்க நான் சொல்றதான் ரூல்ஸ், நான் ஒரே ரூல்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, என்னோட சாம்பியன் கிட்ட நீ எந்த டீலுமே போட முடியாது, அதே மீறி நீ எப்படி போடலாம் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரிஜினல் கடவுள் கேட்பாங்க பாருங்க. அதுக்கு அந்த அழிவின் கடவுள் கேப்பா, ஆமா அதுதாங்க எனக்கு புரியல, உங்களோட கண்ணு அந்த பையன் கிட்ட எப்படி இருக்குது, அதுவும் அவன் முதல் ரவுண்ட்ல கையில சங்கிலாம் கட்டப்பட்டு அவன் தோக்கணுன்றதுக்காகவே இருந்திருக்குது, எதுக்காக? உங்க கண்ணோட பவரை நீங்க அவகிட்ட கொடுத்து அவனை உங்களோட சாம்பியனாவை மாத்திருக்கீங்க, அப்படி இருந்துமே நீங்க அவனை தோக்கடிக்கணும் தான் பாத்திருக்கீங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க? அவன் யாரு? ரியா நசுரா, அவன் யாரு எனக்கு தெரிஞ்சாகணும், சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழிவின் கடவுள் அந்த ஒரிஜினல் கடவுள் கிட்ட கேட்க, இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ ரியா நசுரா யாரு, அவனுக்கு எதுக்காக இந்த கடவுள் பவரை கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வரப்போகுது. அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்காக பயங்கரமா வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல ரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.